சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நிறைய பேருக்கு பசி எடுக்க மாட்டேங்குதான். பசி எடுக்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்து சொல்லுங்க, பசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பசிக்கல அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். இது எப்படி முறைனாப்பா, நம்ம ஒரு 7-8 மணிக்குள்ள நைட்டு சாப்பாட்டை முடிச்சிடணும்ப்பா. நைட்டு லைட்டாக தான் சாப்பிடணும், கிண்ணுலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு அரை வயிறு சாப்பிட்டா போதும். சாப்பிட்டுட்டு ஒரு 7-8 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு அப்படி உலாத்திக்கிட்டு 9 மணிக்கு படுத்தா ரொம்ப நல்லது. 9 மணிக்கு படுக்கலையா, அப்படியே செஞ்சு ஒரு 10 மணிக்காவது படுக்கையில் கட்டாயம் படுத்தே தேரணும். 10 மணிக்கு படுத்துட்டு அப்படின்னு தூக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு 10-11 மணி கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 11 மணிக்குள்ள தூங்கிடுறீங்க. ஏன் 11 மணிக்குள்ள தூங்கணும்னு நான் சொல்றேன்னா, நம்ம உடம்புல இருக்க கல்லீரல், லிவர்ன்றாங்கல்ல, அந்த லிவர் கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை பூரா அது வேலை 11லேருந்து ஜாமம் 3 மணி வரைக்கும் அது வேலை. அது என்ன வேலை செய்யுது, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணுது. கிளீன் பண்ணி நம்ம மண்டையிலேருந்து உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள செல்களில் இருக்க கழிவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு மலைக்குடல்லையும் சிறுநீரக பையிலையும் சேர்த்துருது. அப்போ நம்ம பேசாமல் தூங்கணும். நம்ம வயிற்றில் சாப்பிட்ற உணவு இல்லாமல் இருக்கணும். அதான் நைட்டில் கொஞ்சமாக சாப்பிட சொல்கிறோம். அப்போ அந்த செரிக்கிற வேலையை இந்த ரத்தங்கள் பார்த்துட்டு இருந்தால் அந்த கல்லீரலுக்கான வேலை அது கம்மியாயிடும். அதனால என்ன செய்யணும், நம்ம 7-8 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம தூங்க ஆரம்பிக்கணும். 11 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். நம்ம அமைதியாக தூங்கும்போது கல்லீரல் அது வேலையை பார்க்கும். அது வேலையை பார்க்கும்போது நம்மளுக்கு உச்சியிலேருந்து உள்ளங்கா வரைக்கும் இருக்கிற கழிவுகள்லாம் கொண்டு சேர்த்துடும். அதுக்கு தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு மோசம் இதில் செக் பண்ணணுங்கிறாங்க. ஏன்னா கல்லீரல் எவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்கு, எப்படியெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால வேண்டி நம்ம கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வேலை நடந்தாலும்ப்பா நைட்டில் என்னத்தோ படுத்துருங்க. படுத்துட்டு எவ்வளோ வேலை இருந்தாலும் அப்படியே போட்டு பாருங்க. காலையில் 3 மணிக்கு கூட எழுந்திரிங்க. உங்களை வேணான்னு சொன்னாங்க. 3 to 3:30 3 மணிலேருந்து கூட முழிச்சுக்கலாம்ப்பா தேவைன்னா. 8 மணிக்கெல்லாம் படுத்தாங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கலாம். 9 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எந்திரிக்கலாம். 10 மணிக்கு படுத்தா 5 மணிக்கு எந்திரிக்கலாம். இப்படி எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சா உங்களுக்கு அந்த காலையில் எந்திரிச்சோன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் கழிவெல்லாம் சேர்ந்துட்டு எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறீங்க. பல்ல தேய்க்கிறதுனா ஒவ்வொருத்தரும் பாத்ரூமில் போய் கதை வரைச்சிக்கிட்டு தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. ஃப்ரீ ஏர், காற்றோட்டமான இடத்துல நம்ம இப்படி பல்லு தேய்க்கும் போது பல்லு ப்ரெஷரில் கூட தேய்ச்சிட்டு பாய்க பிடிக்கும் போது அந்த ஈரு எல்லாம் அந்த பல்லு இதெல்லாம் நல்லா விரல் வச்சு இந்த விரலை வச்சு தேய்க்கணும். இந்த ஆள்காட்டி விரலுக்கும் அந்த மலைக்குடலுக்கும் சம்மந்தம் இருக்குப்பா. நம்ம அப்படி தேய்க்கும் போது கண்ணால் நம்மளுக்கு மழை வெளியாகும். நம்ம படான்னு பழுத்து வச்சுட்டு நல்லா வாயெல்லாம் நல்லா கொப்புளிச்சுட்டு அப்புறமேல் போய் ஒரு 2 கிளாஸோ 1 கிளாஸோ அவங்களுக்கு தேவையான தண்ணியை குடிச்சுக்கிறோம். கடகடன்னு குடிக்கக்கூடாது, சப்பி தண்ணியை குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த நம்ம காத்தாடையே நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோமா, அப்போ தன்னால் நம்மளுக்கு அந்த நல்ல ஆக்சிஜன் போனதுக்கும் நம்ம தண்ணி போனதுக்கும் தன்னால் மழை வெளியேறிடும். யூரின்னு எந்திரிச்ச உடனே போயிடுவோம். அப்போ உடம்புல இருந்து கழுவி போயிடுது. நம்ம உடம்பு நல்லா சுகாதாரமாக இருக்குது. அவங்கவுங்க வேலை பார்க்குறவங்க பார்க்கலாம், வேலை இல்லாதவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் குளிக்க செய்ய காலை கடன் முடிக்க கட்டாயம் பசி எடுக்கும்பா. பசி எடுக்கலன்னு பிரச்சனை சொல்கிறாங்களே, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். கட்டாயம் பசி எடுக்கும். உடம்புல இருக்க கழிவுகள்லாம் போயிடும், சுத்தமாயிடும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கப்பா, லீவு நாளில் தானே, லீவு நாளில் நாங்கள் 12-1 மணி வரைக்கும் சினிமா பார்ப்போம், டிவி பார்ப்போம், கம்ப்யூட்டர் பார்ப்போம், லேப்டாப் பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, 12-1 மணி 2 மணிக்கு தூங்குறாங்க. அப்போ அந்த கல்லீரல் செய்கிற வேலையெல்லாம் தடைப்பட்டு போகுது. அவங்க விடிஞ்ச பிறகு 10 மணிக்கு 11 மணிக்கு எந்திரிக்க ஒரேடியாக மத்தியான சாப்பாட்டுக்கு எந்திரிக்கிறாங்கப்பா. அப்படின்னு அவங்க உடம்பு அந்த கழிவு எதுவும் வெளியேறாது. இப்போ தெரியாது. அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அப்புறம் நோய் வரும். அப்புறம் ஏன் இந்த நோய் வருதுன்னு அப்புறம் டாக்டர்கிட்ட போக வைத்தியம் பார்க்க உடம்ப வெட்டியாக கெடுக்கிறாங்கப்பா. இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. சொன்ன மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா இப்படி ஆகும். அதுக்கு மீறி நீங்கள் காரம் ஜாரமாக சேர்க்கறது, அப்புறம் மத்தியானத்து வரைக்கும் தூங்கிட்டு பசிக்கு என்ன செய்யுது, ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணி ஹோட்டல்லேருந்து வாங்கி திங்கிறது, அதை வயிற்ற கெடுத்துரும். அப்புறம் வயிறில் புண்ணு விழுந்துடும். வயிறில் புண்ணு விழுந்தா அப்புறம் பசிக்காது.
வயிறு புண்ணு விழுந்தா என்ன செய்யும், அது திருப்பி திருப்பி போடுற சாப்பாட்டை வந்து அதனால் ஜீரணம் பண்ண முடியாது. ஜீரணம் பண்ண முடியாமல் நம்மளுக்கு சாப்பாடு வேணான்னு அந்த வயிறு சொல்லும். அதனால் நம்மளுக்கு பசி எடுக்காது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால காலகாலத்தில் எந்திரிங்க, வீட்டில் சமைங்க, சாப்பிடுங்க. ஒரு நேரம் சமைக்காத உணவை சாப்பிடுங்க. நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்களா, காய்கறியை பழங்க சாப்பிட்டுட்டு அப்புறமேல் பழறாமல் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. இப்படியெல்லாம் இருந்தால் பசி எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு விருந்து சாப்பிட்றீங்க, ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சோம்பு எடுத்து வாயில் போட்டு நல்லா வெண்ணு அந்த எச்சியோடு முழுங்கணும். அப்படி இல்லையா, சீரகத்தை கொஞ்சம் எடுத்து கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் சீரகத்தில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு சிறு தீயில் கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் வற்றவும் அதை ஆற வச்சு குடிக்கணும். அப்படி இல்லையா, அந்த ஓமம் இருக்குல்லப்பா, ஓமமும் கருப்பட்டியும் போட்டு நுணுக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க, எப்போவுமே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அந்த ஒரு மாதிரி தூணு மந்தமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாயில் போட்டு சப்பிக்கிட்டே, ரொம்ப போடக்கூடாதுப்பா, இவ்வளோ எடுத்து வாயில் போடணும், சப்பிக்கிட்டே அந்த எச்சியோட கலந்து முழுங்கணும். இப்படியே இருந்தீங்கன்னா அந்த வயிறு தும்முன்னு இருக்குது, மந்தமெல்லாம் சரியாக போயிடும். உங்களுக்கு வயிறு பசிக்கலைங்கிறப்ப ஏன் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? வயிறு பசிக்கலைன்னா வயிறுக்கு தேவைப்படலைன்னு அர்த்தம். அந்த நேரம் நீங்கள் தண்ணியோ மோரோ குடிச்சு வயிற்றை வந்து அந்த வயிற்றில் இருக்க புண்ணால தான் அந்த பசி எடுக்காமல் இருக்குது. அந்த புண்ணை ஆற்றின பிறகு அதான் தன்னால் கப்பகமாக பசிக்கும், அப்போ சாப்பிடுங்க. 3 நேரமும் ஹெவியாக சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு நேரமாவது லைட்டாக சாப்பிடணும். அதை நீங்கள் நைட் நேரமாக வச்சுக்கோங்க. காலையில் நல்லா சாப்பிடுங்கப்பா, காய்கறி பழம் எல்லாம் சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், காலையில் சோறு சாப்பிடுங்க, காய்கறி கீரை எல்லாம் வச்சு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இல்லைன்னா காலையிலே டிஃபனை சாப்பிட்றாங்க, மத்தியானம் நல்லா சாப்பிட்றாங்க. வேலைக்கு போகிறவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ தெரியல, அவங்களும் கொண்டு போய் சாப்பிட்றாங்களா இல்லை எப்படி சாப்பிட்றாங்களா. வேலைக்கு போகிறவங்களாம் நைட்டில் வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. நைட்டில் நல்லா சாப்பிட்டா நீங்கள் ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்கப்பா, 7 மணிக்குள்ளே கூட சாப்பிட்டுக்கோங்க. 7 மணிக்கு மேலையெல்லாம் ரெடியாக சாப்பிடக்கூடாது. நைட்டில் மட்டும் நீங்கள் லைட்டான சாப்பாடு சாப்பிடுங்க. காலையில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராது. சீரகத்தை நீங்கள் நல்லா நம்ம சாப்பாட்டில் கீரைனாலும் சரி, குழம்புனாலும் சரி, என்ன ரசமெல்லாம் சீரகத்தில் தான் சீரகமெல்லாம் சேர்த்து வைக்கணும்னா அதனால் நல்லது. ரசம் வச்சா ரசம் வச்சு சாப்பிட்லாம். சீரகத்தை நல்லா சாப்பிடுங்க, சீரகமாக இருக்கும் உடம்பு. வந்து சீரகம் வந்து சீரகத்தை சாப்பிட்டோம்னா சீரகம், அகத்தை வந்து சீராக்கிறது தான் சீரகம்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அதனால் சீரகத்தை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ வெயில் காலத்தில் மோர், நீராகாரம், கூழ் இப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கப்பா. நீங்கள் வயிறு புண்ணானா தான் பசி எடுக்காது. பசி எடுக்க வீடியோ போடு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் நான் சொல்கிற பதில் இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நடந்துக்கப்பா. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.